அன்பான வணக்கம். பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் ஸ்கில் அப் கவன் யூடியூப் சேனலின் ஊடாக மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி. இன்று மீண்டும் தாபன விதி கோவையில் அத்தியாயம் 12 இணைந்து போகக்கூடிய அத்தியாயம் 23 சொல்லப்பட்ட விசேட நோய்களுக்கான விடுமுறை தொடர்பான ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம். இந்த விசேட நோய்களுக்கான விடுமுறை அத்தியாயம் 23 சொல்லப்பட்டு இருக்கு. என்னென்ன வகையான நோய்களுக்கு இந்த விடுமுறை வழங்கலாம் என்று சொன்னால், ஒன்று சயரோகம், நாங்கள் டிபி என்று சொல்லுவோம், அடுத்தது தொழுநோய், அடுத்தது கேன்சர், புற்றுநோய். இந்த 3 வகையான நோய் இதற்கு சமனான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோய்கள். அது விசேடமாக நாங்கள் எழுதி அங்கீகாரம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த நோய்களுக்கு எப்படி விடுமுறை விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னால், சயரோகமாக இருந்தால் உச்சபட்சம் 4 மாதம் 2 தடவைகள் கொடுக்கலாம். அதாவது தொடர்ந்து 4 நாள் என்று உண்டாக இல்லாமல் இடையில பிரேக் விட்டு இன்னொரு 4 மாதம் அவருக்கு கொடுக்கலாம். சரியா? தொழுநோய் உச்சபட்சமாக 22 மாதங்கள், அதற்கு மேலே வழங்க முடியாது. ஏன்னா குணப்பட்டு மீண்டும் அவர் மக்களோடு வந்து அலுவலகத்தில் வேலை செய்வதற்காக அந்த 22 மாதங்கள் மேக்சிமம் வழங்கலாம். அடுத்தது புற்றுநோய் 6 மாதம் வழங்கலாம். இன்னும் தேறாத பட்சத்தில் மேலும் 3 மாதம் அதுவும் விசேடமாக அங்கீகாரம் பெற்று விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த விடுமுறையெல்லாம் முழு சம்பளத்தோடு வழங்கப்படும். அப்போ அத்தியாயம் 23 சொல்லப்பட்ட இந்த விசேட நோய்களுக்கான விடுமுறைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் தனக்கான நடப்பாண்டில் இருக்கக்கூடிய விடுமுறை, முன்னையாண்டு விடுமுறை, கடந்த கால விடுமுறை என்று இருக்கக்கூடிய அனைத்து வகை விடுமுறைகளையும் பயன்படுத்தி முற்று பெற்றிருக்க வேண்டும். அவற்றை மிச்சப்படுத்தி வச்சுட்டு இந்த விசேட விடுமுறைக்கு விண்ணப்பிக்க கூடாது. ஏன்னா அவர்களுக்கு நடப்பாண்டு நாங்கள் கடந்த கால விடுமுறைகள் நோய்க்காக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நடப்பாண்டு, முன்னையாண்டு, கடந்த காலங்களில் 2 வருடங்கள் என்று நாங்கள் சேமித்து வச்சிருப்போம் எங்களோட கடந்த கால விடுமுறைகள். அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அவை எல்லாமே முடிந்ததன் பின்னர் இந்த 23 அத்தியாயத்தின் படி விசேட விடுமுறைக்கு விண்ணப்பித்து பெற்று கொள்ளலாம். அந்த விடுமுறையும் போதாத கட்டத்தில் சில நோய்களுக்கு காணாமல் இருக்கலாம். உதாரணமாக நாங்கள் சொல்ல மாட்டால் புற்றுநோய் எடுத்தால் அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்போ நிறைய விடுமுறைகள் தேவைப்படலாம் ஒரு சில நபர்களுக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவரது இந்த நடப்பாண்டு விடுமுறை இதுகளும் முடிஞ்சு இந்த 23 அத்தியாயத்தின் விசேட விடுமுறையும் அவர் பெற்று, சம்பளத்துடனான விசேட விடுமுறையும் பெற்று முடிந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அதற்கு பிறகு வேறு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அரைச்சம்பள விடுமுறை, அடுத்தது சம்பளமற்ற விடுமுறை என்று அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்போ இந்த அடிப்படையில் தான் ஒரு நோய் நிமித்தம் விடுமுறைகள் பெற்றுக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளலாம். அந்த விசேட விடுமுறை என்றது அந்த குறிப்பிட்ட சில நோய்களுக்காக மட்டும்தான் அந்த சாப்டரை நாங்கள் பயன்படுத்தலாம். இல்லாட்டி நாங்கள் எங்களோட நோமலான எங்களோட நடப்பாண்டு விடுமுறை, முன்னையாண்டு, கடந்த கால விடுமுறை என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நோயின் நிமித்தம் நமக்கு கடந்த கால விடுமுறைகள் 2 தடவைகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது கடந்த ஆண்டுகளை ஒரு முறை பெற்று பிறகு அப்போவும் நோய் காரணமாக காணாத பட்சத்தில் இன்னொரு தடவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நடப்பாண்டு, முன்னையாண்டு, கடந்த ஆண்டு 2 தடவைகள் 2 ஆண்டு சொல்லி மொத்தம் 6 வருடமான கடந்த காலங்களில் நாங்கள் வைத்திருக்கும் விடுமுறைகளை நோய் தொடர்பாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் எங்களோட தாபன விதிக்கோவைக்குள்ளே இருக்குது. இந்த விடுமுறைகள் எல்லாம் முற்று பெற்றதன் பின்னரும் அந்த குறிப்பிட்ட விசேட நோய்களுக்கு விடுமுறைகள் தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் அத்தியாயம் 23 ஊடாக நாங்கள் அந்த விடுமுறைகளை பெற்று பயன்படுத்தலாம். அது கண்டிப்பாக வைத்திய சபைக்கு முன்னிறுத்தி அவர்களின் அங்கீகாரத்தின் பிரகாரம் வழங்கப்படும் விடுமுறையாக காணப்படும். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.